யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஜனவரி 12, 1982 எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். சாமிஜி பாதுகை கொடுத்தாங்க எங்களுக்கு, எங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய சம்பத்து அன்னைக்கு கிடைச்சது. அத எங்க அம்மா எழுதியிருக்காங்க, நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். ஜனவரி 10 சென்னையில எங்க அண்ணன் பாலச்சந்திரன், அவன் ஒரு ராமகிருஷ்ணா வித்யாலயால ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருந்தான். மணியும் மணி முருகேசனும் செந்தில் முருகேசனும் அவங்களும் அங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஹாஸ்டல் டே ஜனவரி 10. அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஹாஸ்டல் டேக்கு சென்னை போறதா பிளான் பண்ணி நாங்க எல்லாரும் அங்க போயிட்டோம். ஹாஸ்டல் டே ரொம்ப நல்லா நடந்தது. நாடகத்துல எல்லா குழந்தைகளும் நடிச்சாங்க, ரொம்ப சுகமா இருந்தது. அந்த ஹாஸ்டல் டே முடிக்கத்திலேவும் முருகேஷ் சொன்னாரு எங்க அம்மாட்ட, நான் அவருக்கு ஒரு யோகிராம் சுரத்குமாருக்கு ஒண்ணு கொடுப்பேன், நீ கொண்டு போய் கொடுக்கணும். அவர் அத தான் ஒருத்தரா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பட்டாணி கடலை, சாமிக்கு பல்லே கிடையாது, பட்டாணி கடலை எவ்வளவு ஹார்டா இருக்கும், இத கொடுத்து இதை நீ திறக்க கூடாது, இது யாரும் சாப்பிடக்கூடாது, அவர் ஒருத்தரே சாப்பிடணும், அவர் இது நான் ஆசையா நான் போட்ட கட்டளை நீ சாமிகிட்ட சொல்லணும்னு சொல்லி அவருடைய எப்படி அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி கட்டி போறாண்டு அவ்வளவு சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸா பழகுவாங்களோ அது மாதிரி அவருக்கு சாமிஜியோட அப்படியே உன்னதமான நட்பு இருந்தது. அவர் அப்படி சொல்லி அந்த பட்டாணி கடலைய கட்டி கொடுத்தாராம். நாங்களும் அன்னைக்கு அந்த ஹாஸ்டல் டே முடிஞ்சு மறுநாள் அண்ணன் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே ஜனவரி 12 கிளம்பி அங்க சென்னையில இருந்து திருவண்ணாமலைக்கு குடும்பமா நாங்க 5 பேரும் சாமிஜியை பார்க்க போனோம். சன்னதி தெரு வீட்டுக்கு அப்ப சாமி இருந்தாங்க, எங்களை உள்ள கூட்டிட்டு போனாங்க. எனக்கும் ஞாபகம் இருக்கிறது, அம்மாவும் எழுதியிருக்காங்க. உள்ள போனோடனே சாமிஜி எங்களை உட்கார வைக்கிறாங்க. அப்படியே டக்குன்னு அப்பா வாயில வந்துருச்சு, சாமிஜி 2 வருஷமா உமா பாதுகை எடுத்துட்டே உங்க பின்னாடியே சுத்துறா, அவளுக்கு பாதுகை வேணும், நீங்க கொடுக்கணும். சாமிஜிட்ட ஏற்கனவே அம்மா 2 முறை கேட்டு சாமிஜி மறுத்து விட்டார்களாம், பாதம் கொடுக்கலையாம். எனக்கு உங்க பாதம் வேணும், அவ எவ்வளவு ஆசைப்படுறா சாமிஜி, அவ 3வது முறையா இப்ப வந்திருக்கா, நீங்க பாதுகையை கொடுக்கணும்னு அப்பா போனே பலான்னு கேட்டுட்டாங்களாம். சாமிஜி சொன்ன கொஞ்சம் அழுத்துக்கிற மாதிரி, இது என்ன பழக்கம், பாத பூஜை பண்றதெல்லாம் தப்பாவனத்து பழக்கம், அப்பா ராம்தாஸ் நாமத்துக்கு தாமா முக்கியத்துவம் கொடுத்தார், இது என்ன பாதத்துக்கு பாதம் உனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனா அவங்க பாதத்தை கையில அப்பா வச்சிட்டு இருந்தாங்களாம். அதை ஆசையா கையில வாங்கினாங்களாம். வாங்கி அந்த பாதத்தை தன்னுடைய அழகான வரல்களால வருடி கொடுத்தாங்களாம். உடுத்து வருடிட்டே இருந்துட்டு அந்த பாதத்தை எடுத்து தன்னுடைய சரணத்துல மாட்டிக்கிட்டு, சன்னதி தெரு வீட்டுல 2 தூண் இருக்கும், அந்த தூணை சுத்தி சுத்தி டக்கு 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 டக்குன்னு பாதத்தை போட்டு நடந்தாங்களாம். நடந்துட்டே வேகமா கொல்லப்புறம் வரைக்கும் நடந்தாங்களாம். டக்கு டக்குன்னு காலில போட்டுட்டே நடந்து போயிட்டு திரும்பி வேகமா நடந்து வந்து அப்பா கிட்ட அந்த சரணத்துல இருந்து அந்த பாதகைய கலட்டி எங்க அப்பா கையில கொடுத்துட்டாங்களாம். அப்பா அப்படி ஆசை எங்க அம்மாக்கு நெஞ்சமே பூரிச்சிடுச்சு. ஏன்னா 2 வருஷமா அப்படி தவிச்சு ஆசையா பகவான் பாதம் வேணும் வேணும்னு ஆசையா இருந்தவங்களுக்கு பகவான் பாதுகை கிடைச்சிருச்சு. அப்பா அதை தலையில சூடி ஆசையா அப்படி அதை கும்பிட்டு அந்த அம்மா கையில கொடுத்தாங்களாம். அம்மா நெஞ்சோடு அணைச்சு அதை உள்ள பேக்குள்ள பத்திரமா வச்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் சாமி எங்க இருந்து வரீங்க என்ன எதுன்னு கேட்டப்ப, இப்படி சென்னையில இருந்து வரோம், முருகேஷ் உங்களுக்கு பட்டாணி இது கொடுத்து விட்டுருக்காரு, நீங்க மட்டும்தான் சாப்பிடலான்னு சாமி திறந்து பார்த்தா பட்டாணி கடலை. சாமி சொன்னாங்களாம், இது மை கிங், அவரோட ஆர்டரை நான் கேட்டே ஆகணும், நம்ம கட்டாயம் பட்டாணி கடலை இப்ப எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும், அதை போய் திறந்து சாமி சொன்னாங்களாம், அங்க ஒரு அம்மி இருக்குது, அதுல நுணுக்கலாம் வாங்கன்னு சொல்லி எங்களெல்லாம் உள்ள அந்த ரூமுக்குள்ள கூட்டு போனாங்க. ஒரு பாயை விரிச்சு சாமி உட்காந்துக்கிட்டாங்க. ஒரே வேடிக்கையா பேச சிரிக்க ஒரே ஆனந்தமா இருந்தாங்க சுவாமிஜி. உடனே எங்க அம்மா நுணுக்க ஆரம்பிச்சோடனே, உமா நீ ரொம்ப வீக்கா இருக்க, நீ நுணுக்க வேண்டான்னு எங்க அக்காவை அம்மியில அந்த பட்டாணி கடலை நுணுக்க சொன்னாங்களாம். பாயில சாமிஜி உட்காந்துட்டாங்க. நானும் அண்ணனும் நாம சொல்லிட்டே எங்களை பாத சேவை பண்ண சொன்னாங்களாம் சுவாமிஜி. ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து சாமிஜிக்கு நாங்க பாத சேவை பண்ணிட்டே இருக்கத்துல அம்மா அக்கா நுணுக்கிட்டே இருந்தாலாம். கொஞ்ச நேரத்துல சுஜாதா போதும் பாலாஜி நீ போய் நுணுக்குன்னு சொன்னோடனே அவன் அம்மியில வச்சு நுணுக்கிருக்கான். நான் ஒரு ஆளா பாத சேவை பண்ணிட்டே இருந்தேனா. அதுக்கப்புறம் அந்த அவ்வளத்தையும் அம்மியில இருந்து பொடி விழாம எல்லாத்தையும் வலிச்சு கொடுன்னு கேட்டு சாமிஜி அவ்வளத்தையும் வலிச்சு கொட்டாங்குச்சியில போட்டு யாருக்கும் இம்மி கொடுக்கலையாம். அதை தானே உக்காந்து அவளை பைய அனுபவிச்சு என் கிங் கொடுத்ததுன்னு அந்த அன்புக்கு
பகவான் எப்படி ஆட்படுறாரு, எப்படி கட்டுப்படுறாரு. அப்படி ஆசையா அந்த பட்டாணிக்கல்ல பொடியை சாப்பிட்டுட்டு இந்த கிங்கிட்ட போய் சொல்லிடு, அவர் ஆர்டரை நான் கேட்டேன், ஒரு பொடி கூட நான் யாருக்கும் கொடுக்கல, நான் ஒத்தாலா சாப்பிட்டேன்னு ஆசையா சாப்பிட்டுட்டு எங்களெல்லாம் அந்த ரூம்ல இருந்து கூட்டி வெளியே வந்து பாயை சுருட்டிட்டு திருப்பி மெயின் ஹால்ல அங்க சன்னிதி தெரு வீட்டுக்கே அந்த வீட்டுல வந்துட்டோம். சாமி இந்த ரூமை பூட்டிட்டு வந்தாச்சு. வந்த உடனே எங்க 5 பேரையும் நெருக்கமா உட்கார வச்சு எங்க முன்னாடி ஒரு பேப்பரை விரிச்சு அதுல ஓமப்பொடி, அதுல சாமி வச்சிருந்த ஓமப்பொடியை போட்டு சாமி எங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டாங்களாம். அவங்களும் ஒரு பையில ஒரு தட்டுல ஓமப்பொடி வச்சு அவங்களும் சாப்பிட்டுட்டே எங்களை சாப்பிட சொன்னாங்களாம். அதனால சாப்பிடணும், ஃபுல்லா ஓமப்பொடியை காலி பண்ணணும். 5 பேரும் ஒன்னா உட்காந்து அந்த ஓமப்பொடியை சாப்பிட்ட பிறகு நாங்க வாங்கிட்டு போன ஆப்பிள எடுத்துட்டு சாமியே வெட்டி வெட்டி ஆளுக்கு பீஸ் பீஸா கொடுத்து சாப்பிட வச்சுட்டு சொல்றாங்களாம், இன்னைக்கு இங்க நடந்த ஒவ்வொரு லீலைக்கும் அப்பேற்பட்ட அர்த்தம் இருக்குது. நீங்க இந்த லீலைய எப்பயும் நீங்க ஸ்மரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சாமி சொன்னாங்களாம். இந்த லீலை ஒண்ணு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலே போதும், இதுக்கு உள்ள அர்த்தம் உங்களுக்கு புரியாது, ஆனா இந்த லீலையை நீங்க எப்பயும் நினைச்சுக்கூடும் அப்படின்னு சாமி ஆசையா சொன்னாங்களாம். இந்த கதையை திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருந்தாலே போதும்னு சாமி சொன்னாங்களாம். முடிச்சுட்டு தெலமா ஃபேமிலியும் சாரதா ஃபேமிலியும் அப்படி ஆசையா கேட்டாங்களாம், குமார் என்ன செய்யறான், லம்பு என்ன செய்யறான், ராஜசேகர்ஜி எப்படி இருக்காரு, பாபு சித்தப்பா கேட்டாங்க, லட்சுமி பாய், சந்தான கிருஷ்ணன் எல்லாரையும். ஒரு குடும்பத்துல ஒருத்தரா தானே பகவான் பழகுவாங்க. ஆசையா அப்படி விசாரிச்சாங்களாம். அண்ணன் சாமி பாலாஜி சாமிக்கு பாத சேவை பண்ணிட்டே இருக்கிறதுல, சாமி நான் உங்களுக்கு எவ்வளவு லெட்டர் எழுதுறேன், எனக்கு ஏன் நீங்க பதிலே எழுத மாட்டீங்க அப்படின்னு குறும்பா அவனை பார்த்து சிரிச்சுட்டு இப்படி கேட்டானு. முதல்ல சாமி ரொம்ப பதில் எழுதிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்க என்ன தோணாலும் எத்தனாலும் டிராப் மீ அ வேர்டும்பாங்க, மனசுல என்ன தோணாலும் எத்தனாலும் சாமிக்கு உடனே லெட்டர் எழுதி போட்டுருவோம், எப்படி கேட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி ஆசையா பார்த்தாங்களாம். அக்கா கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் ஹெல்த் கஷ்டப்படுவா, அவளுடைய ஹெல்த்தை பத்தி ரொம்ப விசாரிச்சாங்களாம். எப்பயும் என்ன பார்த்தோன்னே மீனாட்சி இஸ் ஆல் ரைட் அப்படின்ட்டுருவாங்க சாமிஜி. என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, ஷீ இஸ் ஆல் ரைட்ன்ட்டாங்களாம். எங்க எல்லாருக்கும் அம்மா எழுதியிருக்காங்க. குழந்தைகளுடன் சுவாமிஜி ரொம்ப நேரம் டைம் ஷேர் பண்ணினார்கள். அவர்களுக்கு ஒரே குஷி, ஏன்னா பகவானே அன்பே சொரூபமே, அவர் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, நம்மள்ட்ட ஆசையா இருந்தாலும் அதை தாண்டி நம்மளுக்கு வாழ்க்கையில என்ன வேணும், ரொம்ப சந்தோஷமா இருந்தோமா. சுவாமிஜி முருகேஷிக்கு தனிப்பட்ட முறையில் பிரசாதத்தை கொடுத்து அதை பேக் பண்ணாங்களாம். கொடுத்துட்டு சொன்னாங்களாம், எங்கே நிப்பாட்டக்கூடாது, நாளை காலையில நேரா நீங்க தூத்துக்குடிக்கு போய் முருகேஷி கையில அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு தான் நீ ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சாமி அந்த ஒரு அழகா ஒரு பிரசாதத்தை பேக் பண்ணாங்களாம். சரியாக 3 மணி நேரம் 10 நிமிஷம் சாமியோட இருந்தோன்னு அம்மா எழுதியிருக்காங்க. ஷார்ட் பட் வெரி ஸ்வீட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சாமி கூட இருந்துட்டு வெளியே எங்களை எப்பயுமே வெளியே வந்தோம்னா கார்ல ஏற்றி டிரைவருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. புது டிரைவர்னோடனே அந்த டிரைவர் பேர் கேட்டிருக்காங்க. அவர் சாகுல் அமீது சொன்னோடனே சாமி சொன்னாங்களாம், நாகூர்ல சாகுல் அமீதுன்னு ஒரு பெரிய மகான் இருந்தார், அவருடைய சமாதி இன்னும் இருக்குதுன்னு சாமி சொன்னாங்களாம். அவருக்கு 2 வாழைப்பழம் கொடுத்து அவரையும் பிளஸ் பண்ணி நாடார் லாட்ஜில் படுத்துட்டு காலையிலே கிளம்பி போகணுன்னே மறுநாள் ஜனவரி 13ஆம் தேதி நாங்க எல்லாரும் கிளம்பி நேரா தூத்துக்குடி போய் முருகேஷிட்ட சாமியுடைய பிரசாதத்தை கொடுத்து அப்பேற்பட்ட பேரன்பு பகவான்கிட்ட இருக்கிறத ரசித்து அவரும் சாமிஜியுடைய கதையெல்லாம் கேட்டு அப்படியா அப்படி செஞ்சாரா ஆசையா கேட்டு ஒரு 1/2 மணி நேரம் அங்க இருந்து நேரா சிவகாசிக்கு பாதத்தை பூஜை ரூம்ல வைத்து எங்க அம்மா அப்படி சந்தோஷப்பட்டாங்களாம். எழுதியிருக்காங்க, நிம்மதி அடைந்தேன், சாந்தி அடைந்தேன், நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் தானடை தேனானே, நிம்மதி அடைந்தேன், சத்குரு பாதுகை குஞ்சலம் என்மேல் பட்ட பொழுது தானே. சத்குரு பாதுகை நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை தாண்டி வேற என்ன நிம்மதி நம்மளுக்கு வேணும்? அந்த பாதத்தை சரணம் அடைஞ்சு இப்பயும் பூஜையில இருக்குது. அம்மா பூஜையில அந்த பாதுகைக்கு ஒவ்வொரு குருவாரமும் பூஜை பண்றாங்க.
பௌர்ணமிக்கு அங்க அர்ச்சனை அபிஷேகம் நடக்கிறது. சாமிஜியுடைய ஆராதனை அப்பையும் ஜெயந்தி உற்சவத்தப்பையும் அந்த பாதுகைக்கு ரொம்ப விசேஷமா ஆராதனை பண்ணி அம்மா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி ஜெய். योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया।